ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு அட்வான்ஸ்டு ப்ரூச்சஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக சக்தி ஸ்டிச்சிங் ஸ்டுடியோவில் மேம் வந்து ஒரு டால் இமேஜ், அதாவது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஸ்கர்ட்டோட இமேஜ் மட்டும் போட்டிருந்தாங்க, ஃப்ராக்கோட இமேஜ் மட்டும். அது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது பார்த்த உடனே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் ஃபோட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட்டை நமக்கு சென்ட் பண்ணி எப்படி போடுறதுன்னு போடுங்க வீடியோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டாப் போர்ஷனை மட்டும் ஃபெல்ட் ஷீட்டில் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் கிளாத்தில் கூட இந்த ஒர்க் பண்ணி கட் பண்ணி நீங்கள் கட் ஒர்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபெல்ட் ஷீட்ல பண்ணா கொஞ்சம் grip நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபெல்ட் ஷீட்ல ஸ்கர்ட்டோட டாப் போர்ஷன் மட்டும் வரைஞ்சிருக்கேன். இது ரஃபா தான் நான் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி கீழே தான் நமக்கு ஃப்ராகுக்கு கிளாத் இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு நெட் கிளாத் வருதோ அப்படிங்கும்போது எனக்கு ஹிப் போர்ஷன் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் 3/4 இன்ச் அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், கேப் விட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒர்க் முடிஞ்சிரும். ஆனா நான் நெட் கிளாத்தோட அட்டாச்மெண்ட் வந்து இது வரைக்கும் பண்ணினேன்னா தான் அதோட கீழே இருக்கிற ஸ்பேஸ் வரைக்கும் எனக்கு அது வந்து வரும். ஓகேவா? சோ நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறது வந்து இதோட கட் பண்ணி எடுத்துருவேன். அதுக்கு கீழே வந்து நெட் கிளாத் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேம் வந்து அதில் என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, மீட்டர் செயின் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து கலர் ஜர்தூசி யூஸ் பண்ண போகிறேன். அதுவும் வந்து கோரா டைப் ஜர்தூசி யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கலர் வந்து என்கிட்ட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறோம், அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஜர்தூசியை வந்து இதில் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, இல்லை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினாலும் ஓகே. நான் வந்து B7 யூஸ் பண்ணி தான் வந்து ஒட்ட போகிறேன். தென் மீட்டர் செயினும் ஒட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம ஜர்தூசி கொடுத்தோம் அப்படின்னா, இது குட்டி இமேஜ். ஓகேவா? அப்ப குட்டி இமேஜிங் போது ரொம்ப வளைச்சு நம்மளால கொடுக்க முடியாது இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மட்டும் இந்த கேப் ஃபர்ஸ்ட் லேயர் வருது இல்லையா, அதுக்கு மட்டும் நான் மீட்டர் செயின் ஓட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர்ல பாத்தீங்கன்னா நான் நெக் போர்ஷனு இந்த போர்ஷனுக்கு மட்டும் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் பீஸ் வந்து தனியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து குட்டி ஸ்பேஸ் நமக்கு. ஃபெல்ட் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் உடனே ஒட்டிடுங்க. ஏன்னா அது வந்து உறிஞ்சிரும் டக்குன்ட்டு. அதே மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணும்போது ஃபேன் போடாதீங்க. மேக்ஸிமம் ஃபேன் போடாத அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நமக்கு கேப் வரக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நெக் போர்ஷனை வச்சுக்கிறேன். உங்ககிட்ட பென்சில், பென் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி டக்குன்னு அதை வந்து ஃபெச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த குட்டி பார்ட்டியும் வைங்க. அப்போ தான் நமக்கு வந்து நெக்கு வந்து ஜாயிண்ட் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இந்த லைன் வந்து அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ஃபஸ்ட்டே நீங்கள் இதை வச்சுட்டிங்கன்னா நெக் போர்ஷன் வந்து கொஞ்சம் டில்ட் ஆகி வர மாதிரி வரும். நீங்கள் நம்மளோட ஆரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி கிளியராகவே சொல்லியிருப்போம், தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் வேறு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இதையும் கரெக்டாக ஃபெச் பண்ணிடலாம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பார்ட்டாக நம்ம ஃபில் பண்ணிட்டு வரலாம். ஸோ மீட்டர் செயினை இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக வரதுனால நான் வந்து கட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறேன். அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நான் வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். கரெக்டாக ஃபெச் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா அது மூவ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அலைன்மெண்ட் மாறும். அப்படியே திருப்புறேன் இந்த பக்கத்துக்கு. இது வரைக்கும் வச்சுட்டு அந்த பெண்டு வந்து நமக்கு ஹிப்போட பெண்டு வந்து அந்த பிரஸ்ட் சைஸில் வர பெண்டு மாதிரி இருக்கிறது வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரணும். ஸோ நம்ம எப்படி லெஃப்ட் சைடு ஒட்டணுமோ அதே மாதிரி நான் ரைட் சைடும் ஒட்டிடுறேன். அந்த பெண்டு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் குழிஞ்சு உள்ளே வரணும். இந்த இடத்துல வந்து இப்படி இந்த பெண்டு வந்து கரெக்டாக வரணும் நமக்கு. ஸோ அந்த அளவு கரெக்டாக வச்சுட்டு நான் வந்து முடிச்சிட்டேன்.
இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ட்ரை ஆகட்டும் கொஞ்சம். அப்பதான் நம்ம அடுத்த லேயர் வைக்கும்போது நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் ஆகிருச்சு. இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு பதிலா. ஏன்னா வந்து எனக்கு இது ஷீட் வந்து ஆரஞ்சு கலர் ஷீட் கொஞ்சம். அதனால எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் அது டாமினேஷனா தெரியுது. எனக்கு கலர் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால ஒயிட்டு நான் சாரி கோரா டைப் ஜர்தோசி தான் எடுத்திருக்கேன். ஸோ கரெக்ட்டா இந்த லேயரை ஒட்டியே நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு வரணும். ஃபேன் போட்டுக்காதீங்க. ஃபேன் போட்டிங்கன்னா இழுப்பும். அந்த ஒரு மாரி இது ஷேப் மாறும்னு சொல்லுவேன் இல்லையா? அந்த மாரி இழுப்பிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டு வரலாம். இந்த மாரி வச்சுட்டு கரெக்ட்டா ஏதாவது ஒண்ணு நான் வந்து இந்த மாதிரி வந்து கட்டராலேயே வந்து வளைச்சு விட்டுட்டு வரேன். நம்ம ஆல்ரெடி வந்து நெறைய ஜர்தோசியில வந்து நான் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த டைப் ஆஃப் ஜர்தோசி நான் இப்ப கையில வச்சிருக்க டைப் ஆஃப் ஜர்தோசி வந்து நெறைய நான் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்மளோட வீடியோஸ்லயே இருக்கும். ஸோ நல்லா அணைச்சி பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி ஒரு இப்படி கரெக்ட்டா வச்சு இப்படி நல்லா அழுத்தி அழுத்தி அழுத்தம் குடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா, அந்த பெண்டுலாம் கரெக்ட்டா வரும். இந்த இடத்துல நல்லா கரெக்ட்டா அதுக்கு தான் நம்ம கட்டர் மாரி இருக்கிறத எடுத்தோம்னா, கரெக்ட்டா அந்த கிரிப் இப்படி ஒரு நல்லா இப்படி ஒரு 2 அழுத்தம் குடுக்கும்போது, அந்த இடத்துல ஒரு பெண்ட் மாரி வந்துரும். அதுக்கப்புறம் அது அந்த அந்த இடம் வந்து ஃபிக்ஸா நின்னுக்கும். ஒரு 2 செகண்ட் இந்த பெண்ட வந்து அழுத்தி பிடிச்சுக்கிட்டேன்னா, அந்த பெண்ட் கரெக்ட்டா வந்துரும் எனக்கு. ரிமைனிங்கும் அதே மாரி நான் ஒட்டிர்றேன். ஸோ இப்போ பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து ஒட்டிட்டோம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, அடுத்த லேயர் வந்து நான் குடுக்க போறதில்ல. ஏன்னா உள்ள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டபுள் ஷேட்ல வந்து நான் வந்து என்ன குடுக்க போறேன். அதாவது ஒரு பக்கம் பிங்க் ஃப்ளார்ஸும் நம்பர் ஃப்ளார்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து பிங்க்கும், இன்னொரு பக்கம் வந்து நான் இதுவும் குடுக்க போறேன். வேற ஒரு கலரும் அதாவது இந்த கிரீனும் குடுக்க போறேன். ஸோ இந்த இடம் லைட்டா நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விடணும் நம்ம. அப்பதான் அந்த இது வந்து கரெக்ட்டா நிக்கும். ஸோ அழகா குடுத்தாச்சு பாருங்க. இப்போ ஃப்ளார்ஸ் வந்து நம்ம குடுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஒரு மாதிரியான ஃப்ளார்ஸும், இன்னொரு பக்கம் இன்னொரு மாரியான ஃப்ளார்ஸும் நம்ம குடுக்க போறோம். ஸோ கரெக்ட்டா இப்டி டிவைட் பண்ணிக்கிறேன் நானு. ஸோ இதுவரைக்கும் ஒரு டைப் ஆஃப் ஃப்ளார்ஸும், இந்த பக்கத்துக்கு ஒரு டைப் ஆஃப் ஃப்ளார்ஸும் நான் குடுக்க போறேன். தென் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெட் கிளாத்த எப்படி அட்டாச் பண்றது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ளார் குடுத்து முடிச்சுட்டு, அடியில நெட் கிளாத்து, தென் இந்த கேப்ல தான் நம்ம நெட் கிளாத் குடுக்க போறோம். அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் கேப் இருந்தாலும், அந்த கேப்ப எப்படிலாம் நம்ம ஃபில் பண்றதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்ப இது ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா, ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அத வந்து ஃபில் பண்ண போறேன். ஸோ நான் ட்ரெஸ் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்றேன், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் அதாவது வந்து என்னன்னா, எனக்கு ஈக்குவலா ஸ்கொயர் ஷேப்ல வந்து நான் ஃபர்ஸ்ட்டு மெட்டீரியல வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்க ஒரு மெட்டீரியல 8 மடிப்பா மடிச்சுக்கிறேன் நானு. இந்த இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி இருக்கு. அத ஃபர்ஸ்ட் நான் வந்து டபுளா ஃபோல்டு பண்ணிக்கிறேன். சின்ன சைஸ்ல எடுத்துக்கோங்க கட் பண்ணி. ஆல்ரெடி நான் கட் பண்ண பீஸ் வச்சிருந்தேன். அதாவது ஃபோல்டட் பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்க மாரி, உங்க பக்கம் இருக்க மாரி வச்சுக்கோங்க. திரும்ப அகைன் வந்து அத நம்ம டபுளா ஃபோல்டு பண்றோம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு 4 மடிப்பா இருக்கு இல்லையா? திரும்ப இந்த 4 மடிப்ப நான் என்ன பண்றேன், இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிக்கிறேன். ஓகேவா? நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருக்கோம். கிட்ஸோட ட்ரெஸ்ல வந்து எப்படி நம்ம ஃபிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல வேணாலும் பாருங்க. ஓகேவா? இப்போ திரும்பவும் இத வேணாலும் நீங்க இத்தனை தடவ ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிக்கிட்டு சர்க்கிள் ஷேப்ல கட் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகேவா? எப்படி வேணாலும் நீங்க கட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் எடுக்கிற லாங் ஸ்கர்ட் வந்து எனக்கு பெருசாக வேணும். அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து 4 பீஸாக மட்டும்தான், அதாவது ஃபர்ஸ்ட் டபுளாக ஃபோல்டு பண்ணிட்டு அதை அப்படியே கோன் ஷேப்புக்கு இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணுறோம், நமக்கு ஹிப்போட சைஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ எனக்கு ஹிப்போட சைஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் எனக்கு ஹிப்போட சைஸு. ஸோ ஹிப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ பென்சில் அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. இது வந்து ஒரு கர்வி ஷேப்பாக வரணும் நமக்கு, ஓகேங்களா? அப்போ கர்வி ஷேப்பாக வரணுன்றதுனால நான் இந்த பார்ட்டை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதுல இருந்து நமக்கு எவ்வளோ தூரம் லென்த் தேவைன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தான் நான் வச்சு அட்டாச் பண்ண போறேன். ஸோ கரெக்டாக இங்கே வச்சிருக்கேன் பாருங்க. எங்கே நமக்கு தேவையோ அது வரைக்கும் வச்சுட்டு அந்த ஹைட் எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு ஹைட் இருந்தால் போதும். அதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஸோ அப்படியே கர்வி ஷேப்புக்கு சர்க்குலர் மேக்ஸி உங்களுக்கு தெரியும்னா அதே மெத்தடு தான். கட் பண்ணிக்கிறேன் இதை. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பின் இருந்ததுன்னா பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பீஸை நான் அப்படியே வச்சுக்கிறேன், ரீயூஸ் தான் பண்ண போகிறேன். இப்போ இந்த பீஸ் வந்து நமக்கு 4ஆ இருக்கும். நல்லா பாருங்க, இது வந்து இப்படி இருக்க பீஸ், ஓகேவா? இப்படி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து சுருக்கம் நம்ம கொண்டு வரணும். நம்ம தான் வந்து சுருக்கம் கொண்டு வரணும். அப்போ நான் வந்து ப்ளீட்ஸ் வந்து எப்படி வச்சுக்கிறேன்னா, எந்த அளவுக்கு எனக்கு தேவையோ அந்த அளவுக்கு சுருக்கம் வச்சு வச்சு நான் வந்து நாட் போட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு வேணும்னா இப்படி நான் வந்து சுருக்கம் வச்சு வச்சு தையல் போட்டுக்கிறேன். இது வந்து எனக்கு இந்த இடத்துல வர பீஸ், ஓகேவா? அதுக்கு அடுத்து இதை விட ஹைட் கம்மியா வேணும், ஓகேங்களா? இப்போ இதை நான் வச்சு சும்மா ஜஸ்ட் பின் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிறேன். அடுத்து இதை விட ஹைட் எனக்கு கம்மியா வேணும். அதே மாதிரி டபுள் ஷேப்ல மெட்டீரியல் எடுத்துட்டு அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் பண்ணிட்டு சேம் ஹிப்பு இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, ஹிப்போட பார்ட் வந்து ஹிப்போட பார்ட்டோட வரணும், நமக்கு இந்த இடத்துல வரணும். இப்போ இது கரெக்டாக இருக்குது பாருங்க, இந்த இடத்துல கரெக்டாக இருக்கா? இப்போ ஹைட்டை மட்டும் நம்ம வந்து ஒரு இன்ச்சுக்கு கம்மி பண்ணணும். அப்போ ஹைட் வந்து எனக்கு இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு கம்மினா இந்த இடத்துல வேணும் எனக்கு ஹைட்டு, ஓகேங்களா? அப்போ ஹிப்பு வந்து இந்த இடத்துல, அது நான் கட் பண்ணும்போது நான் கர்வியாக கட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ ரெண்டாவது சர்க்குலர் பார்ட். இப்போ இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது லேயர் 1, அடுத்தது வந்து எனக்கு லேயர் 2, அடுத்து லேயர் 3 இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த லேயர்ஸ் எல்லாமே நம்ம 1 by 1 வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இறக்கி இறக்கி தைச்சிக்கிறோம். இப்போ நான் இதை இந்த அளவுக்கு இறக்கி தைக்கிறேன், ஓகேவா? அடுத்தது 3ஆவதா கட் பண்ணியிருக்கேன் இல்லையா குட்டி பீஸு, அதை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன். அதே மாதிரி தான் சின்ன பீஸாக நான் கட் பண்ணியிருப்பேன். அதை இன்னும் கொஞ்சம் இறக்கி தைக்கிறோம். அப்போ 3 லேயர் வந்து நமக்கு ப்ரில் மாதிரி வரும். இன்னும் எத்தனை லேயர் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அத்தனை லேயர் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் லேயர் வந்து மெயின் என்னென்னா, இதில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தை, அதாவது நூல் வந்து இந்த கலரில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். இப்போ என்கிட்ட ப்ரௌன் நூல் இல்லை, அதனால் நான் பிளாக் நூல் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு அப்படியே ஹெம் பண்ண போகிறேன். ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு ஹெம் பண்ணுங்க. ஹெம்மிங் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு சுருக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க வேணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம ஹெம் பண்ணும்போதே இங்க பாருங்க, லைட்டா ஹெம் பண்ணியிருக்கேனா, இப்போ இது வரைக்கும் நான் ஹெம் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுவேன், இதை தூக்கி கரெக்டா இப்படி ஒரு ப்ளீட் மாதிரி ரெடி பண்றேன், ஓகேங்களா? ஸோ ப்ளீட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹெம் பண்ணுங்க. நம்ம கிட்ஸோட பட்டு பாவாடைக்கெல்லாம் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான்.
அடுத்து ஒரு 2 hem பண்ணிக்கிறேன். நீங்க வேணும்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி கூட நீங்க ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ இந்த பக்கம் எனக்கு ப்ரில் அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் நான் இழுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர். கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹிப்போட பார்ட்டுக்கு தகுந்த மாதிரி இழுத்து நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், அதாவது ஃபர்ஸ்ட் லேயர் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி சுருட்டி முடிச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், நூலை அடியில் விட்டு முடிச்சு போட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒட்ட தான் போகிறேன் க்ளூ அப்ளை பண்ணி. லைட்டாக இழுத்து விட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து கடைசியாக ஒட்டிடுவேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் லேயரு. அடுத்து 2வது லேயர் பார்க்கலாம். 2வது லேயரையும் இதே மாதிரி கரெக்டாக கொண்டு வந்து இந்த மாதிரி. அடுத்து 3வது லேயர். ஸோ 3 லேயரையும் இதே மாதிரி ப்ரீப்ளீட் பண்ணி நம்ம இங்கே கொண்டு வந்து இதே மாதிரி வச்சு இந்த இடம் கவர் ஆகிற மாதிரி ஒட்டிடணும். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த கிளாத்தை இந்த ஷீட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஷீட்டு வந்து ஃபுல்லாகவே தேவை கிடையாது. ஷீட் வந்து நமக்கு இது வரைக்கும் தான் தேவை. ஸோ இந்த எக்ஸஸ் பார்ட்லேருந்து ஃபுல்லாகவே நான் வந்து தேவையில்லாத பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு இந்த ஹிப் பார்ட் வரைக்கும் தான் நமக்கு தேவை. ஸோ மீதி எல்லாமே நம்ம ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பீஸ் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நான் இந்த இடத்துல லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படியே இப்படி மடக்கிறேன். மடக்கி நல்லா ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு இப்படி அழுத்தி பிடிச்சோன்னா ஒட்டிக்கும். நீங்கள் வந்து அது பேர் என்ன, சால்ட்ரிங் அயன் இருந்தால் கூட நீங்கள் மடிச்சுட்டு சால்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். கரெக்டாக இப்படி ப்ரீப்ளீட் பண்ண மாதிரி வச்சுட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes பிடிச்சிங்கன்னா, ஒரு அவ்வளோ நேரம் கூட பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இது மேலே ஏதாவது ஒரு வெயிட் தூக்கி வச்சிட்டோம்னாவே அப்படியே இருக்கும் நமக்கு. அண்ட் ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக இந்த ஹிப்பு போர்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரியே இன்னொரு லேயரை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். அப்போ நான் வந்து இந்த இடத்துல நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது இந்த எட்ஜில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வர லேயரை கொஞ்சம் கொஞ்சம் மேலே கொடுத்துட்டே வர போகிறோம். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லேயரை வந்து கரெக்டாக வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் லேயரை இப்போ நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணியும் நான் பிடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி விரிஞ்சு வர மாதிரி ஒரு 2 minutes பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே அது வந்து பஃப்னு நமக்கு விரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஒரு 2 minutes பிடிச்சிக்கிறேன் நான்.
இப்போ இது மேலேயே தான் நம்ம 2வது லேயரையும் ஒட்ட போறோம். அப்போ இன்னும் கொஞ்சம் இறக்கம் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒட்டணும். அப்ப க்ளூ வந்து கரெக்டா இந்த லேயர் மேல ஒட்டுறோம் நம்ம. ஓகேங்களா? இந்த லேயர் மேல தான் நான் க்ளூ வச்சு ஒட்டுறேன். இப்போ ஆல்ரெடி நான் 3வது லேயர் காய வச்சிருந்தேன் இல்லையா? அந்த லேயரும் இது மேல நம்ம ஒட்டுறோம். எத்தனை லேயர் உங்களுக்கு தேவையோ அத்தனை லேயர் நீங்க ஒட்டிக்கோங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மீதி உள்ள ஷீட்டை கட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ நல்லா இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸ் பார்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்கலாம். இது மேலே நல்ல ஒரு வெயிட் வச்சிட்டோம்னா நல்லாவே ட்ரை ஆயிரும். நம்ம ஷீட்டு மேலே தான் அது ஒட்டியிருக்கோம். நல்லா படிஞ்சு நிற்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஷீட்டு மேலேயே வச்சுட்டு இந்த பாருங்கள் இந்த சிசர் இருக்கு இல்லையா, நல்ல வெயிட் கொடுக்குறேன். இந்த சிசரை வச்சு நல்லா இப்படி வெயிட் கொடுக்கும்போது அது நல்லா ஒட்டிக்கும் உங்களுக்கு. இப்போ ஒன் மோர் லேயர் வந்து நம்ம இதுக்கு மேலே வர மாதிரி ஒன் மோர் லேயர் கொடுத்துக்கலாம். ஒன் மோர் லேயர் நான் ஏன் கொடுக்குறேன்னா, நான் எய்ம் பண்ணது 3 லேயர் கொடுக்கறதுக்கு. பட் இந்த இடம் இன்னும் கொஞ்சம் கேப் தெரியுது இல்லையா? அந்த கேப்பை கவர் பண்ணுறதுக்கு தான் நான் ஒன் மோர் லேயர் கொடுக்குறேன். அப்போ ஒன் மோர் லேயருக்கு குட்டி பீஸ் இருக்குது என்கிட்ட, அந்த பீஸையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். இந்த லேயர் வந்து எனக்கு நல்ல ரொம்ப குட்டி குட்டியாக வரணும். அதனால் வந்து நான் 2 அதாவது ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த லேயரில். இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இந்த லேயரு. அப்போது கரெக்டாக இந்த இடத்துலலாம் க்ளூ கரெக்டாக அப்ளை பண்ணிக்கிறேன் நான். கரெக்டாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு எடுத்துடுறேன். இப்போ நம்ம அழகாக ஃப்ராக் ரெடி பண்ணியாச்சு. பட் அதுக்கு நல்ல ஒரு வெயிட் கொடுத்தோன்னா தான் அந்த இடம் ஃபுல்லாக எனக்கு நல்லா கிளியராக நிற்கும். ஸோ நல்ல வெயிட் கொடுத்துட்றேன் நான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, க்ளூ இருக்கும்போதே ஒரு 2, 3 கைத்தையல் போட்டு விட்டுறேன். அப்படி நம்ம கைத்தையல் போட்டு விடும்போது க்ளூவோடு சேர்ந்து அந்த த்ரெட்டும் நல்லா ஒட்டிக்கும். அப்போ நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். க்ளூவில் கொஞ்சம் த்ரெட்டு நீடில் உள்ளே போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஓகேவா? அழகாக ட்ரெஸ் ரெடி பண்ணியாச்சா? இந்த இடத்த கவர் பண்ண நான் ஃப்ளார் வைக்க போகிறேன். ஸோ ட்ரெஸ் அழகாக கவர் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்க ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நான் ஃப்ளார் சீக்வன்ஸும் நம்பர் பீட்ஸும் கொடுக்க போகிறேன். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளார் சீக்வன்ஸு அதுக்குள்ளே கொடுக்கறதுக்கு ஒரு நம்பர் பீட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாடி பார்ட்டு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். அந்த இடத்துல லோரியல் கொடுத்தீங்கனாலும் ஹேங்கிங் தொங்குற மாதிரி இருக்கிறதுனால அதுவும் பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு.
ஸோ கொடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக கொடுங்க. ஏன்னா நம்ம ஃபெல்ட் ஷீட்டுக்குள்ளே கொடுக்கும்போது கொஞ்சம் நீடில் இறங்க கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஆனால் நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இதில் கொடுக்கும்போது ஒரு ஃப்ளார் சீக்வன்ஸும் இன்னொரு ஃப்ளார் சீக்வன்ஸும் ஓவர்லேப் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னு, அதாவது ரொம்ப நெருக்கமாக கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு ஃபெல்ட் ஷீட்டு தெரியாது. ஏன்னா நம்ம உடம்பு பகுதி, அதாவது செஸ்ட் சைட் ஃபுல்லாகவே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சு தான் கவர் பண்ணுறோம். இப்போ நான் நெருக்கமாக கொடுத்துட்டு இருக்கேன், அதே மாதிரியே நீங்களும் கொடுங்க. நான் நம்பர் 2 நம்பர் 3ன்னு கலந்து கொடுத்துட்டு வரேன் பீட்ஸ். ஓகேங்களா? ஒன்று சின்னது ஒன்று பெருசுன்னு நான்ன்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த பார்ட் வரைக்கும் நான் இது கொடுத்துக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு நான் நெருக்கமாக கொடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. அந்த அளவுக்கு நெருக்கமாக கொடுத்தோம்னா தான் நமக்கு வந்து கிளாத், அதாவது ஃபெல்ட் ஷீட் வந்து நமக்கு தெரியாது. இப்போ நான் இந்த இடத்துல எடுக்கிறேன்னா கொடுக்கும்போது எந்த இடுக்கில் கரெக்டாக கொடுக்குறேன்னு பாருங்க. இப்போ நான் சீக்வன்ஸ் கொடுத்துட்டேன். அடுத்து நம்பர் பீர் எடுத்து கொடுத்துட்டு நான் கொடுக்கும்போது அந்த கேப் நமக்கு தெரியாத இருக்கணும். ஸோ இங்கே பாருங்க, கரெக்டா இந்த இடத்துல உள்ள போய் திணிக்கிறேன் பாருங்க. இங்க உள்ள நல்லா திணிக்கிறேன் பாருங்க. இப்படி நம்ம உள்ள திணிக்கும் போது நமக்கு அந்த கேப் வந்து கண்டிப்பா வராது. ஸோ இதே மாதிரி ஃபில் பண்ணிடலாம். ஸோ இப்போ அழகாக இந்த கார்னர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பக்கமும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணும்போது நான் எடுக்கிற பீடு வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பீடு, இந்த பீடு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எடுக்கிற ஃப்ளாரும் வந்து நான் வந்து பெரிய ஃப்ளார் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு இப்போ நான் இந்த ஃப்ளார் சீக்வன்ஸை கொடுக்கும்போது இந்த கேப் பாருங்க, கரெக்டா இப்படி கொடுக்குறேன். இந்த இடத்துல கொடுக்குறேன் நீடில. க்ளூ அதிகமா இருக்கு, ஸோ இறங்க கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பார்த்து கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதே மாதிரியே வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு லேயரா வந்து நம்ம ஃப்ளார் சீக்வன்ஸ் ஃபுல்லாவே கொடுத்துடலாம். அடுத்தது இந்த இடத்துல. ஸோ ஒரு லேயரும் நம்ம பக்கத்துலயே ஃபில் பண்ணிட்டு போகும்போது தான் வந்து நமக்கு ஷீட் வந்து தெரியாத இருக்கும். அதனால நம்ம பக்கத்துலயே கொடுத்துட்டு போகலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இதே மாதிரி ஃபுல்லா நான் ஃபில் பண்ணி முடிச்சிடுறேன். இப்போ இதை வந்து நல்லா இங்கேயும் ட்ரை ஆயிருச்சு. நம்ம இது ஃபுல்லாவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். கேப் இல்லாத அளவுக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்க. நம்ம உத்து பார்த்தோம்னா தான் அந்த சின்ன சின்ன இது தெரியும். இதே நீங்க இது மட்டுமே கொடுத்தீங்கன்னா அந்த கேப் தெரியாது. ஸோ நான் கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கேப்பை மறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதே மீட்டர் செயினை இங்க பாருங்க, ஒரு லேயரோ இல்ல 2 லேயரோ இது மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். ஓகேவா? இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபிளார்ஸ் கொடுத்து மறைச்சிக்கலாம். ஓகேவா? மூணாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த மாதிரி 3D லுக்ல நம்ம வந்து ஃபிளார் ரெடி பண்ணி, இது நம்ம பெரிய சைஸா இருக்குது, இதுவே வந்து சின்ன சைஸ்லயே நம்ம ரெடி பண்ணி ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து ஆனியன் ஷெல்ஸ். ஸோ நீங்க என்ன வேணாலும் இந்த ஹிப் பார்ட்ல வந்து வச்சுக்கலாம். 3 ஆனியன் ஷெல்ஸ், தென் டபுள் ஷேட் ஷெல் சீக்வன்சஸ்,
ஸோ எது வேணாலும் வச்சுக்கிறோம். நான் இந்த ஒர்க் தான் பண்ண போறேன். பட் வந்து டபுள் ஷேட்ல வந்து நான் பண்ணல, சிங்கிள் லேயர்ல வர மாதிரி வச்சு பண்ண போறேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு இந்த இது வந்து 4th லேயர், 3rd லேயர், 2nd லேயர், 1st லேயர் 4 லேயர் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் லேயர் எனக்கு மறையவும் கூடாது, ஆனா நான் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாவும் பண்ணணும்ன்றதுனால பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரஃபா கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோட இந்த சிசர் வந்து கொஞ்சம் இந்த இடம் பெண்டா இருக்கும் இல்லையா, அதனால இதுல கட் பண்ண வராது. ஸோ நான் ரஃபா இதுல கட் பண்ணிட்டு ஷீட்டை, அதுக்கப்புறம் வந்து குட்டி கட்டர் வச்சு நான் ஃபுல் ஷேப்புக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த இடத்த ஃபில் பண்ண போறோம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி குட்டி கட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஆரிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த கட்டர் யூஸ் பண்ணி கரெக்டா வந்து இந்த சைஸை வந்து கரெக்டா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டான ட்ரிம்மர் யூஸ் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைச்சிரும். ஸோ லைட்டாக பிசுறு இருக்கு இல்லையா, அந்த சைடு இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பர்ஃபெக்டாக இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க. இந்த இடம் மட்டும் லைட்டாக தெரியுது, அது வந்து க்ளூ எனக்கு வெளியில தெரியறதுனால இந்த இடம் என்னால் ட்ரிம் பண்ண முடியல. போதும், இருந்தாலும் போதும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, இது மேலே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷெல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷெல்ஸ் வந்து 4 வேணாலும் எடுத்துக்கோங்க, 3 வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு பவு ஆர் ஃப்ளார் மாதிரி தான் நான் ரெடி பண்ண போறேன். ஸோ இதை எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அது மேல ஒரு பீடோ ஃப்ளவரோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்க என்ன ஒர்க் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். பட் நான் பண்ண போறது இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ண போறேன், மெட்டல் ஒயர் யூஸ் பண்ணி. இப்போ நான் அந்த மாதிரி மெட்டல் ஒயர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த மெட்டல் ஒயருக்கு மேல வந்து இந்த மாதிரி கம்பியை கொடுத்து எடுத்துக்கிறேன். இதுல எனக்கு ஹோல் சின்னதா இருக்கு, அதாவது அது நம்ம பஞ்ச் பண்ணி வெளியில வர மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல 2ஆ மடிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அது மேல இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஒரு லைட்டான முறுக்கு கொடுத்தோம்னா போதும், ரொம்ப முறுக்கு கொடுக்க தேவையில்ல. அடுத்து அதுக்கு பக்கத்திலேயே இன்னொன்று, எய்தர் லெஃப்ட் சைடாகவும் இருக்கலாம் இல்லை ரைட் சைடாகவும் இருக்கலாம். ஸோ அந்த ஷேப்பை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 4 பெட்டல் வரணும் நமக்கு. ஸோ கரெக்டாக 2வது இதை வந்து இப்படி வச்சுக்கிட்டு அதையும் முடுக்கிக்கிறேன் நான். அடுத்து 3வது பெட்டல், இதுவும் பூல் கொஞ்சம் சின்னதா இருக்கு. இப்போ 4வது பெட்டல் 3 வந்துருச்சு. கம்பியை கரெக்டா இந்த மாதிரி அடியில விட்டு எடுத்துட்டு மீதி இருக்கிறதுல 4வது பெட்டல் நம்ம கொடுக்குறோம். ஸோ 4வது இதுவும் இதே மாதிரி கொடுத்துட்டு கரெக்டா இந்த மாதிரி கேப் இல்லாத அளவுக்கு வச்சுட்டு ஒரு 2 முடுக்கு மட்டும் முடுக்கி விட்டுக்கிறேன் நான். முடுக்கி விட்டுட்டு கரெக்டா திருப்பிக்கோங்க. அடியில வந்து அந்த கம்பி வந்துடணும். அந்த முறுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடியில வந்து அந்த கம்பி வந்துடணும். வந்ததுக்கு அப்புறம் இப்ப 4ஐயும் சேர்த்து அடியில வந்து கரெக்டா இந்த மாதிரி 4ஐயும் சேர்த்து வச்சுட்டு அடியில ஒரு 2 முறுக்கு மட்டும் முறுக்கிக்கிறேன் நான். முறுக்கிட்டு விரிக்கும் போது இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. இப்போ எந்த கம்பி பெருசா இருக்கோ அதை சென்டர்ல உள்ள விட்டு மேல எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், ஒரு லயலா ஃப்ளார் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பெரிய நம்பர் பீடு கொடுத்து பாக்குறேன். செட் ஆச்சுன்னா அது ஓகே, இல்லைன்னா வேற கொடுக்கலாம்.
கரெக்டாக தான் இருக்கு. பட் இதை விட கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அப்போ ஒரு காப்பர் பீடை கொடுத்துக்கிறேன். கரெக்டாக அந்த பீடை விளக்கிட்டு நான் வந்து உள்ள கம்பியை இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இப்போ நம்ம வந்து அடியில் முடுக்கலாம். அடியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு டைட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு முடுக்கிக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து அந்த பார்ட்டுக்குள்ள நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கரெக்டாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இப்படி வச்சு தான் அதை நான் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ அந்த கம்பி வந்து கரெக்டாக அடியில் போய் அதில் குத்துற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப நம்ம கம்பி கொடுக்கல, லைட்டாக தான் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு வந்து என்ன பண்ண போகிறேன், ஃபெவிக்ரைல் அப்ளை பண்ண போகிறேன். B7 எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ B7 வேணும்னா நீங்கள் B7 கொடுத்துக்கோங்க. வேறு ஏதாவது வேணும்னாலும் வேறு ஏதாவது கொடுத்துக்கோங்க. மூணு பக்கம் மட்டும் ஒட்டினா போதும். மேல் பக்கத்துக்கு வந்து எனக்கு ஒட்ட தேவையில்லை. ஸோ இந்த மூணு இப்படி நல்ல ஒரு 2 செகண்டுக்கு அழுத்தி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அது நின்றுடும். ஸோ வாவ், சூப்பரான அழகிய லைலா ஃப்ளவர் வந்து கொடுத்து நம்ம இந்த போச் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் வந்து நீங்கள் வேணும்னா அடியில் வந்து வேற ஒரு கிளாத் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வேற ஒரு கிளாத் அட்டாச் பண்ணிட்டு இதில் வந்து ஹூக் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேர் கிளிப்போ இல்லை வந்து சாரி பின்னோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பின் அப்ளை பண்ணி அதை வந்து நீங்கள் பேட்சாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ எடுத்து போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஸ் வந்து ரெடி பண்ணுங்க, பேட்ச் ஒர்க் வந்து ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.